வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தொடர்ந்து பல நாட்களுக்கு காளிதாஸ் பிரமிப்பிலேயே மூழ்கி போயிருந்தான். கண் இமைக்கும் நேரத்தில் அவனுக்கும் வசந்தாவுக்கும் இடையே என்ன உறவு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது? இடையே எப்படி கதியற்று நின்ற பெண்ணின் மலர்கரம் பிடிக்கும் திருப்பம் நிகழ்ந்து விட்டது? விஷயத்தை அவன் அம்மாவிடம் அன்று சொன்ன நிமிஷமே வசந்தாவை பார்க்க கிளம்பிவிட்ட அம்மாவை வீட்டில் நிறுத்தி வைக்க காளிதாஸ் பட்ட பாடு. என்னை விடு சாமி, என் மகன் கட்டிக்க போறவள நான் இப்பவே போய் பார்த்தாகணும். வேண்டாமா, இப்ப போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது யாருக்குமே தெரியக்கூடாது. கண்ணால பார்த்துட்டு வந்துடுறையா, என்ன தடுக்காத. நான் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். வசந்தாவின் அண்ணன் சகாதேவன் வந்து பேசிவிட்டு சென்ற பின் அம்மாவை 4 நாட்களுக்கு மேல் அவனால் தடுத்து நிறுத்தி வைக்க முடியவில்லை. முன்பின் தெரியாத மேற்கு மாம்பலத்துக்கு அவனாக போய் தெருவை விசாரித்து வீட்டை கேட்டு வசந்தாவை போய் பார்த்துவிட்டு வந்தாள். யார்கிட்டையும் இப்ப சொல்லிடாதீங்கம்மா. சொல்ல மாட்டேன் சாமி, சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன சொல்லணும்னு? என் புள்ள குடியும் குடித்தனமுமா இருக்கிறத பார்த்துட்டா இந்த ஆயுசு போதும் எனக்கு. கட்டி போட்ட பசு மாதிரி இருப்பாயா அவ? முகத்தை பார்த்தாலே தெரியுது. இன்னும் 4 காசு சம்பாரிச்சு அந்த புள்ளைய நல்லபடியா வச்சுக்க. அந்த பொண்ணு காதம்பரி எப்படி சாமி இருக்குப்ப? நல்லா இருக்குமா, குணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. மாறிடும்யா. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் எல்லா குணமும் மாறி போயிடும். என்ன குத்தம் செஞ்சாலும் புருஷன்தான் ஒசத்தியா இருப்பான். அப்புறம் நீ வசந்தாவை கல்யாணம் செய்துக்க போறது காதம்பரிக்கு தெரியுமாயா? தெரியாதுமா, இப்ப தெரியவும் கூடாது. அது ஒரு மாதிரியான பொண்ணு. சீக்கிரம் அது கல்யாணம் செய்துக்க போறதா சொல்லி இருக்கு. அப்படி செய்துட்ட அப்புறம் என்னைக்காவது திடீர்னு முடிவு செய்த மாதிரி சொல்வேன். அப்ப கூட அதுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசிடும். அது பிறந்த நேரம் அப்படி வாயாடுது. காளிதாஸ் ஒவ்வொரு சம்பவமாக நினைத்து பார்த்து கொண்டே ஒவ்வொரு நாளையும் கழித்தான். அவனுடைய பிறந்த நாளாக பொழுது விடிந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை தபாலிலே காதம்பரி குறிப்பிட்ட முக்கியமான கடிதம் வந்தது. அது மனோ தத்துவ டாக்டர் தேஜஸ்வினி எழுதிய கடிதம். டியர் மிஸ்டர் காளிதாஸ், இக்கடிதம் காதம்பரி பற்றிய மிக மிக அந்தரங்கமான விஷயத்தை உள்ளடக்கியது. எனவே இது உங்களின் பிரத்யேக பார்வைக்கு மட்டும்தான். காதம்பரியின் மனம் மலரின் மென்மையானது. சின்னஞ்சிறு நெருடலை கூட அவளின் மனத்தால் தாங்க முடியாது. இவளைப் போல் மனம் உள்ளவர்கள் எதற்கும் உடனே சுருங்கி போய்விடுவார்கள். ஆனால் காதம்பரி வீறு கொண்டெழுவாள். அவளுடைய மென்மை கீறப்பட்டு விடுவதாலேயே அவள் சமுத்திர அலை போல் பொங்குவாள். அப்படி பொங்கினால்தான் அவளால் தணிய முடியும். பிறந்த கணம் தொட்டு காதம்பரி என்ற பெண்ணின் அடிப்படை சுபாவம் இதுதான். இந்த சுபாவம் காலத்தின் மலர்ச்சியாகத்தான் மாறுபட முடியுமே தவிர நிர்பந்தங்களால் உருவேற்ற முடியாது. உக்ரத்தை தணிய வைக்க முடியும். தணிய வைத்திருக்கிறேன். இந்த கடுமையும் உக்ரமும் அவளுடைய சுபாவத்தில் அவளுடைய 11வது வயதில் வந்து ஒட்டி கொண்டதுதான். அவளுடைய 11வது வயதில் அப்படி என்ன நடந்தது? அது நடந்த பின் அவளுள் என்ன மன மூர்க்கமெல்லாம் மூண்டது? சுருக்கமாகவும் மிக சரியாகவும் அவற்றை விவரிக்கிறேன், படியுங்கள். அப்போது காதம்பரிக்கு 11 வயது. அடையாறில் இருந்த பூர்வீக வீட்டில் அப்போது அவர்கள் வசித்து வந்தார்கள். அத்தையும் அவர் மகன் சிவராஜும் கூடவே வாழ்ந்த காலம். அந்த வயதில் காதம்பரி அரும்பாகவும் இல்லை, முழுமையான மலராகவும் இல்லை. ஆயினும் செல்வந்தர்களின் வீட்டு அதிபுஷ்டியான உணவு வகைகளால் காதம்பரியின் உடலில் மட்டும் வயதுக்கு மேற்பட்ட செழிப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த செழிப்பு அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்த சிவராஜின் நண்பனான சக்திவேல் என்ற இளைஞனின் மனதில் விகாரத்தை தோன்ற செய்திருக்கிறது. கபடமில்லாத சிறுமியாக இருந்த காதம்பரியை குழந்தை என்ற சகஜ பாவனை காட்டிக்கொண்டு அவள் தனியாக இருந்த சமயங்களில் அவளை இறுகத் தழுவி சுகம் கண்டிருக்கிறான். அதன் விகற்பத்தை காதம்பரி அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் அவளை வீட்டின் மொட்டை மாடிக்கு விளையாடுவதற்கென்ற சாக்கில் அழைத்து போயிருக்கிறான்.
எப்போதும் போல் அவளை தழுவி தழுவி உச்சி முகர்ந்தவன் அவளை இறுக பற்றியவாறு சரையில் என்று தன் உடைகளை களைந்து ஆண் உடலில் அடையாள கூற்றை அவளுக்கு காட்ட விழைந்திருக்கிறான். அந்த பயங்கரமான அதிர்ச்சியில் காதம்பரி அலறிவிட்டதும் சட்டென்று தன் கையால் காதம்பரியின் வாயை கத்த முடியாமல் அடைத்து கொண்டான். பின் இந்த சம்பவத்தை அவள் யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று அவளை பல முறை எச்சரித்துவிட்டு போய்விட்டான். சில மணி நேரங்களுக்கு காதம்பரி அந்த இடத்தில் அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய மனமும் உடம்பும் நடுங்கிக் கொண்டிருந்தன. இந்த சம்பவம் நடந்து பல நாட்களாகியும் காதம்பரியின் மனமும் உடம்பும் சகஜ நிலைக்கு மீளவில்லை. அடிக்கடி அந்த சம்பவம் அவளுடைய மனதில் ஆபாச சித்திரமாக குமட்டி கொண்டே இருந்தது. இடையிடையே யாரிடமாவது அவள் நடந்ததை சொல்லிவிட்டாளா என்பதை அறிகின்ற நோக்கத்துடன் சக்திவேல் அவள் வீட்டுக்கு வந்து வந்து நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவனை கண்ட போதெல்லாம் காதம்பரியின் பெண் உடல் கூறுகள் அதிர்ந்து ஜில்லிட்டு போயின. நாளடைவில் இந்த அனுபவம் அவளின் உடம்பு பூராவும் ஊசி வெள்ளம் என பரவியது. இது ஆண் பெண் அந்தரங்க உடற்கூறுகளே ஓர் அஞ்சத்தக்க அதிர்வுமிக்க அருவருப்பான பண்டங்களாக, அது சம்பந்தமான செயல்கள் எல்லாம் ஆபாச நடவடிக்கைகளாக காணும் ஒரு தீவிர மனநிலைக்கு காதம்பரியை கலக்கி இருந்தது. இதுவே நாளாவட்டத்தில் அவளுடைய இறுக்கத்திற்கு காரணமாகிவிட்டது. இந்த சம்பவத்தை காதம்பரி யாரிடமும் சொல்லவே இல்லை. கதை போல் ஒட்டிவிட்ட இந்த அசுத்தத்தை யாருக்கும் காட்டுவதற்கு அவளுடைய உணர்ச்சிகள் கூசின. அந்த அசுத்தத்தை தனக்குள்ளேயே ஒளித்து வைத்துக் கொள்ளவும் மனம் வெறுத்தது. கூச்சல் கொண்ட மனப்பகுதி பூ மாதிரி மென்மை கொண்டிருந்தது. வெறுப்பு கொண்ட மனப்பகுதி முன்போல கூர்மையாக சிலிர்த்திருந்தது. அதனால் அவளின் விருப்பத்தை மீறி நடக்கும் எந்த விஷயத்தை எதிர்நோக்கும் போதும் காதம்பரியின் முன்தளம் வெகுவாக இயங்குகிற நிலை ஏற்பட்டது. அந்த விபத்துக்கு பின் இளைஞர்கள் மேலேயே அந்த தளம் முழு மூச்சுடன் இயங்கியது. ஏனெனில் விபத்தை நிகழ்த்திய சக்திவேல் இளைஞன், அதுவும் ஜீன்ஸ் அணிந்த துஷ்ட இளைஞன். பொதுவாகவே தன்னுடைய அப்பாவிடம் அதிகம் ஒட்டுதல் கொண்டிருந்த காதம்பரி அந்த விபத்து நிகழ்ந்த பின் அவளுள் ஏற்பட்டிருந்த பாதுகாப்பின்மையின் உணர்வில் தன்னுடைய அப்பாவை மேலும் இறுக பிடித்து கொண்டாள். எல்லா அப்பாக்களையும் போல ராஜரத்தினமும் காதம்பரியின் 18வது வயதில் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பது பற்றி பேச்சை ஆரம்பித்த போது அதற்கு சம்மதம் தெரிவிக்க முடியாமல் அவளுடைய மனதின் வெகு தூரத்தில் பொதிந்து போயிருந்த அந்த ஆபாச சம்பவம் காதம்பரியின் உணர்வுகளில் கம்பளி புழுவாக குறுக்கிட்டது. கம்பளி புழுவை மறைக்க தனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்று பொய் சொன்னாள். சாகும் வரை தான் கல்யாணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய அப்பாவோடையே தன்னுடைய வீட்டிலேயே வாழப்போவதாக ராஜரத்தினத்திடமும் மற்றவர்களிடமும் சொன்னாள். இந்த காலகட்டத்தில் தான் உங்களின் எழுத்துக்கள் மூலம் வெகுவாக காதம்பரி ஈர்க்கப்பட துவங்கினாள். அந்த ஈர்ப்பின் மிகுதியால் உங்களை சந்திக்க விரும்பினாள். ஆனாலும் நீங்கள் ஒரு இளைஞராக இருப்பீர்களோ என்ற பயத்தில் உங்களை சந்திக்கவும் பயந்தாள். ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவளில் ஊசலாடி கொண்டிருந்த பயத்துளி பட்டென உதிர்ந்தது. காரணம், நீங்கள் இளைஞர் இல்லை. அதிலும் நீங்கள் அவளை விட கிட்டத்தட்ட 20 வயது மூத்தவராக இருந்தது காதம்பரிக்கு எதிர்பாராத ஆறுதலையும் இதத்தையும் தந்தது. உங்களில் இன்னொரு விஷயமும் அவளுக்கு மென்மையான நட்புக்கு உரியதாக இருந்தது. அந்த விஷயம் ராஜரத்தினத்தை போலவே நீங்களும் மனைவியை இழந்தவர். எதிர்பாராமல் கிடைத்த இந்த இழைகளை காதம்பரி இறுக பிடித்து கொண்டாள். யாரால் தனக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற காதம்பரி நம்பி வந்தாளோ அந்த ராஜரத்தினம் மறுமணம் புரிய தீர்மானித்த போது காதம்பரி மிக பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானாள். அப்பாவுக்கும் தனக்கும் இடையே ஒரு பெண்மணி வாழ வந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பயந்தாள், வேதனைப்பட்டாள், ஆத்திரப்பட்டாள். அதன் விளைவு காதம்பரியின் உணர்வு வெள்ளம் காளிதாஸ் என்ற வடிகாலின் பக்கம் முழுமையாக பாயத் துவங்கியது. அந்த பாய்ச்சலால் தான் அப்பாவிடம் கூட திறந்து சொல்லியிராத தன் இறுக்கத்தை பற்றி அவள் உங்களிடம் கோடி காட்டியது. அவளால் கோடி காட்டத்தான் முடிந்ததே தவிர கோடிட்டு காட்ட முடியவில்லை. அதனால் உங்களிடமும் முழு உண்மையையும் காதம்பரியால் உரித்து காட்ட இயலவில்லை. ஆனால் என்றைக்காவது தன்னுள் உறைந்து கிடக்கும் அந்த விபத்தை உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற ஏக்கம்
காதம்பரியின் மனதில் முனைத்து துளிர்த்து தழைத்தது. அந்த ஏக்கத்தை காதல் என இனம் காணும் கல்மிஷம் காதம்பரியின் அறிவில் பொதிந்திருக்கவில்லை. வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு அப்பாவுக்கு நிகரான, அப்பாவுக்கும் அந்யோன்யம் மிக்க ஆடவன் காதம்பரிக்கு தேவையாக இருந்தான். அந்த ஆடவனை அவள் காளிதாஸ் என்ற எழுத்தாளர் நண்பனிடம் கண்டாள். மானசீகமாக மனதில் அப்பாவை இழக்கத் துவங்கியதும் மேலும் மேலும் காளிதாஸ் என்ற நண்பனிடம் தன் உறவை பலப்படுத்திக் கொள்ள அவளின் மனம் அவசரப்பட்டது. காளிதாஸ் முழுக்க முழுக்க தன்னுடைய விருப்பப்படிதான் நடக்க வேண்டுமென அந்த மனம் ஆசைப்பட்டது. அந்த ஆசைதான் காதம்பரியின் தனிப்பண்பு. அது அவளின் தனிப்பண்புக்கேற்ப காளிதாஸ் என்ற நண்பன் முழுக்க முழுக்க இணங்கி தணிந்து நடந்து கொண்டால் தன்னையும் முழுக்க முழுக்க அவனுக்கு அர்ப்பணித்துவிட காதம்பரி தயாராகிவிட்டாள். அந்த அர்ப்பணிப்புக்கு குறுக்கே அவளின் இறுக்கம் தடை கல்லாக இருந்ததை அகற்ற ஒரு மனோ தத்துவ நிபுணர்தான் உதவி செய்ய முடியும் என முடிவு செய்து உங்கள் மூலம் என்னை சந்தித்து ஆலோசனை பெற வந்தாள். ஆனால் ஆலோசனை முழுமை பெற முடியாமல் அன்று திடீரென ராஜரத்தினத்துக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு நீங்கள் வந்து அழைத்து சென்று விட்டீர்கள். அன்று இரவுதான் ராஜரத்தினம் இறந்து போனதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு உங்களின் நெருக்கத்திலும் தொடலிலும் கூட காதம்பரி எதிர்பார்த்து பயந்த ஊசி வெள்ள சிலிர்ப்பு அவளுடைய உடம்பில் பெருகவே இல்லை. தனக்குத்தானே அதை அவள் ஊர்ஜிதம் செய்து கொள்ள காளிதாஸின் தோள்களை இறுக பிணைத்து பார்த்தாள். காளிதாசும் அன்புடன் அவளை அள்ளியபடி அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். காதம்பரி நெகிழ்ந்து காளிதாசின் மார்பில் கிடந்தாள். ஆண்களிடம் தனக்கு தோன்றும் ஒரு விதமான இறுக்கம் தன்னை விட்டு விலகியது போல் இருந்தது. அது மட்டுமல்ல, அன்றுதான் முதலாக பால் உணர்வின் ஆரம்ப புற சுக உணர்வை காதம்பரி ரகசியமாக உடற்பூர்வமாக அனுபவித்தாள். அத்தனை வருஷம் அவள் மனதில் கிடந்த ஒரு கசடு அவளை அறியாமல் விலகி கொண்டிருந்தது. அந்த மிக முக்கியமான இரவில்தான் காதம்பரியின் அப்பா காலமானார். ஒரு விதத்தில் இது யாரும் எதிர்பாராமல் காலம் ஏற்படுத்தி தந்த திருப்பம்தான். இந்த திருப்பத்தில் ராஜரத்தினம் என்ற பந்தத்தில் இருந்து காளிதாஸ் என்ற பந்தத்துக்கு தன்னை முழுமையாக பெயர்ச்சி செய்து கொண்டாள் காதம்பரி. அந்த பெயர்ச்சியை நடைமுறையில் செயல்படுத்தும் முன் தன்னுடைய ஞாபகத்தில் அவ்வப்போது குறுக்கிடும் தன் 11ஆம் வயது அவமதிப்பை முற்றிலும் அகற்றிவிட தொடர்ந்து என்னை சந்தித்து தேவையான எல்லா சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டாள். இன்னும் சிறிது காலத்துக்கு மட்டும் மன அழுத்தங்களை குறைக்க சில மாத்திரைகளை அவள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போதுமானது. வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இப்போது அவள் ஒரு ஆடவனை நேசிக்கும் பெண், இச்சிக்கும் பெண், அவனை ஈர்த்து அவனிடம் தன்னை அர்ப்பணிக்க வேட்கை கொண்டிருக்கும் இளம்பெண். இதற்கெல்லாம் அவள் எந்த சமூக மரபுகளுமின்றி தேர்ந்தெடுத்திருக்கும் ஆடவன் எழுத்தாளன் காளிதாஸ். டியர் மிஸ்டர் காளிதாஸ், காதம்பரியை மகளாக சுவீகரிக்க கசிந்து உருகும் உங்களின் எண்ணம் ஆழமான அன்பின் பரவசம்தான் அன்றி வேறெதுவும் இல்லை. உண்மையில் அவள் உங்கள் மகளும் இல்லை, நீங்கள் அவளின் அப்பாவும் இல்லை. மகளே என்ற கனிவு பாசத்தின் அழகும் இது உச்சம் அல்லது எழுத்தாளனுக்கே உரித்தான இலக்கிய நயம்? தெளிவாக யோசித்து பாருங்கள். அன்புக்கு பாத்திரமான ஒரு இளம் பெண்ணை மகளாக பார்க்கும் உங்களுக்கு அதே அன்புக்குரிய இளம் பையனை பார்த்தால் மகன் என்று சொல்ல தோன்றுகிறதா? தோன்றி இருக்காதே. நான் சொல்ல வந்த விஷயம் முடிந்தது. இன்றே காதம்பரியும் வந்து உங்களை சந்திப்பாள். உங்களை போன்ற எல்லா வகையிலும் மனம் முதிர்ச்சி பெற்ற மனிதனுடன் தான் காதம்பரியால் வாழ முடியும். தயங்காமல் அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமண அழைப்பிதழ் அனுப்ப மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்றைக்கும் அன்புடன் தேஜஸ்வினி. டாக்டர் தேஜஸ்வினியின் கடிதத்தை படித்தவுடன் சுற்றிலும் சமுத்திரம் பொங்கி சூழ்ந்து கொண்டாற்போல் இருந்தது. அசுர வேகத்தில் அதிர அதிர சீறி வரும் வாகனத்தின் நேர் முன்னிலையில் நிற்கிறாற் போல் விதிர்த்து போனான் காளிதாஸ். உடம்பெல்லாம் வியர்வை கொப்பளித்தது. கை கால்கள் நடுங்கின. எந்த திசையில் இருந்து என்ன நிகழப் போகிறது என்பதை அனுமானிக்கவே முடியாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை எண்ணி தலை வணங்கி தரையில் மண்டியிட்டு விட்டான். அவன் கண்களில் இருந்து உதிர்ந்த நீர் திட்டு திட்டாக தரையில் தேங்கியது. அப்போது கீழே கார் வந்து நிற்கும் சத்தமும் கதவை திறந்து மூடுவதும் கேட்டன. காளிதாஸ் விருட்டனை எழுந்து கண்களை துடைத்துவிட்டு
மிக விரைப்புடன் செயற்கையாக நின்றான். புயல் வீடு தேடி வந்துவிட்டது. இனி அதன் உக்கிரம்தான். கீழே அம்மாவின் குரல் கேட்டது. வா தாயி, வா. தம்பி சொல்லுச்சு இன்னைக்கு நீ வருவேன்னு. நல்லா இருக்கியாடா? அப்பா போய் 1.5 மாசம் ஆயிப்போச்சு. மனசு ஒன்றும் கலங்கி போயிடலையேம்மா. நான் தான் எதிர்லையே நிக்கிறேனே. கலங்கி போயிருக்கனா இல்லையான்னு பார்த்தாலே தெரியல. மனசை பார்க்கறதுக்கு எனக்கு புத்தி ஏதும்மா. ஆனா நீ உடைஞ்சு விழுந்துடாம எழுந்திருச்சு நின்னுட்டதா தம்பி சொல்லுச்சு. யார பிடிச்சுக்கிட்டு எழுந்து நின்னேன்னு உங்க வீட்டு தம்பி சொல்லலையா? காதம்பரியின் இந்த குரல் கேட்டு மாடியில் காளிதாசின் மனம் பொறுமியது. உங்க வீட்டு தம்பி மாடியில இருக்காங்களா? வெளியே போயிருக்காங்களா? தம்பி மாடியில தான் இருக்குமா. அவருக்கு பிறந்த நாள் பரிசா ரிஸ்ட் வாட்சும் 2 ஷர்ட்டுகளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருடா. அவன் பிறந்த நாளுக்குன்னு பால் பாயசம் செய்தேன். ஒரு கிளாஸ் தரேன். சாப்பிட்டுட்டு அவன் கூட போய் பேசிட்டிரு. அவருக்கும் ஒரு கிளாஸ் கொடுங்க. போய் நானும் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றேன். ஓம் பிரியம். தோளில் தொங்கிய ஜோல்னா பையை முதுகு பக்கம் ஒதுக்கி விட்டு கொண்டு 2 கைகளில் பாயசம் நிரம்பிய தம்ளர்களுடன் காதம்பரி மாடிப்படிகளில் ஏறினாள். அவள் மாடி ஏறி வரும் ஓசை கேட்டு காளிதாஸ் ஜன்னல் புறம் நகர்ந்து வெளியில் பார்ப்பது போல் நின்று கொண்டான். அவனுடைய மார்பு வேகமாக அடித்தது. குட் மார்னிங் காட்ஃபாதர். புயல் காற்றின் வீச்சே காளிதாசின் பிடரியை உலுக்கியது. கலவரத்துடன் திரும்பி பார்த்தான். மனம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பால் பாயாசத்துடன் என்றபடி தம்ளரை நீட்டிய காதம்பரியின் முகத்தை அவனால் பார்க்கக்கூட முடியவில்லை. அவளை காணவே கண்கள் கூசின. அவனுடைய முகத்தின் இறுகிய பாவனை நொடி பொழுதில் காதம்பரிக்கு தெரிந்து போயிற்று. சில வினாடிகள் அவனையே உற்று பார்த்தாள். ஏன் என்னவோ போல இருக்கீங்க என்றாள். காளிதாஸ் பதில் சொல்லவில்லை. மௌனமாக நின்றான். அவனின் மௌனம் காதம்பரிக்கு விகற்பமாக இருந்தது. சிறிது நேரம் அவளும் மௌனமாக நின்றாள். பாயச தம்ளர்களை மேஜையில் வைத்தாள். டாக்டர் தேஜஸ்வினி என்னை பத்தி எழுதின லெட்டர் கிடைச்சதா? குரலில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக் கொள்ளாமல் கேட்டாள். கிடைச்சது. காளிதாசின் இயலாமை இந்த ஒற்றை வார்த்தையிலேயே ஒலித்தது. அதை படிச்சுட்டு தான் ஒரு மாதிரி இருக்கீங்களா? புயலின் தாக்கம் மிக அருகாமையில் வீசியது. காளிதாஸ் காதம்பரியை ஏறிட்டு பார்த்தானே தவிர பதில் சொல்லவில்லை. ஓ, சம்திங் ராங். காதம்பரி முணுமுணுத்தாள். சிறிது நேரம் அவர்கள் இடையே இம்சை மிகுந்த மௌனம் நிலவியது. இந்த பால் பாயசத்தை இப்ப நான் சாப்பிட போறேனா இல்லையான்னு தெரியல சொல்லிவிட்டு காதம்பரி உதடுகளை இறுக கடித்து கொண்டாள். காளிதாஸ் வெளியில் பார்த்தபடி நின்றான். கொஞ்சம் என்ன பாருங்க என்றாள். பார்த்தான். தேஜஸ்வினி எழுதியிருக்கும் நம் கல்யாண விஷயத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? காளிதாஸ் மௌனமாகவே நின்றான். அவனின் எதிர்பாராத இந்நிலை அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சொல்லுங்க காளிதாஸ், இஷ்டம் இல்லையா உங்களுக்கு? மௌனம். காதம்பரியின் மனதில் மெலிதாக சினம் மூண்டது. ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்? மௌனம். சாரி, உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ உங்களை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. மௌனம். இப்படி ஒண்ணுமே பேசாம நின்னா எனக்கு பிடிக்காது. பதில் சொல்லணும் எனக்கு. மௌனம். ஏன் இஷ்டம் இல்ல? காரணம் என்ன? நம்ம வயசு வித்தியாசம் உங்க மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கா? நோ, அதுவும் இல்லைன்னா வேற என்ன? நான் கொஞ்சம் ஈகோ உள்ள ரொம்ப டஃப்பான பெண். அந்த மாதிரி ஏதாவது நினைச்சு மனசுல இஷ்டம் இல்லாம இருக்கா? அப்படியெல்லாம் உங்களை நான் நினைச்சதே கிடையாது. அப்ப சந்தோஷமா நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாமே. நான் விரும்புற நல்ல வாழ்க்கையை எனக்கு நீங்க தரலாமே. இனியும் உண்மையை மறைப்பது சாத்தியமில்லை. சாரி காதம்பரி, வேற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நான் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன் சொல்லிவிட்டு காளிதாஸ் தலையை குனிந்து கொண்டான். கண்ணாடி பாலங்கள் உடம்பெல்லாம் பாய்ந்து ஏறினாற் போல் காதம்பரி விதிர்த்து விட்டாள். காளிதாசுக்கும் அவளுக்கும் இடையே இறுக இணைந்திருக்கும் உறவின் இதழ் அருந்து கொள்வது போல் அதிர்ந்தது. ஓ! காளிதாஸ் அவளை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. கடல் ஆழத்தை இறுக்கமும் நிசப்தமும் அந்த அறையை சூழ்ந்திருந்தன. பறிகொடுத்து விட்ட ஏக்கத்தில் காதம்பரி அவனையே பார்த்தாள். ஏமாற்றமும் துக்கமும் அவளின் நெஞ்சை அழுத்தின. அவள் படர்வதற்காக ஓடோடி வந்த படலில் வேறொரு கொடி படர்வதா? ஆவேசத்தில் காதம்பரி தன்னையும் மீறி மேஜையில் ஓங்கி ஒரு குத்து விட்டாள். ஆனால் காதம்பரி எந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற உறவும் அன்போ கடு களவு கூட குறையாது.
காளிதாஸ் சற்று காதம்பரியை நெருங்கி வந்து சொன்னான். காதம்பரி இதற்கு சட்டென பதில் சொன்னாள். ஒரு குழந்தை என்ன கேக்குதோ அதை தராம சும்மா வேற எதையோ கொடுத்து அதை ஏமாத்துற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. மறுபடியும் அவர்களிடையே மௌனம் நிலவியது. சிறிது நேரம் கழித்து காதம்பரி கேட்டாள், அப்போ என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாத நிலையில இருக்கீங்க? சாரி காதம்பரி, அந்த பெண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஓ, ப்ராமிஸ் பண்ணிட்டாதான் அதை உங்களால மாத்திக்க முடியாதே. வெரி, இனி உங்ககிட்ட பேசிட்டு நிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு இருக்கும் ஒரே வழி உங்களுக்கு குட் பை சொல்லிடுறது தான். காதம்பரியின் கண்கள் கலங்கி சிவந்தன. ப்ளீஸ், அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க காதம்பரி. வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கு உங்களை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாது. குட் பை சொல்லி என்னை தண்டிக்க பார்க்காதீங்க. நீங்க மட்டும் என்னை இப்படி அநியாயமா தண்டிக்கலாமா? இப்படி ஒரு மாற்றம் உங்க மனசுல ஏற்படும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லையே. உடனே பழியை என் தலையில போட்டுடுங்க. என்ன மாதிரியான எரியும் பிரச்சனையை மனசுல வச்சு எரிஞ்சிருக்கேன் தெரியுமா நான்? அந்த தீயை அணைச்சிட்டு வர்றதுக்குள்ள என் தலையில வேற ஒரு தீயை வச்சுட்டீங்களே காளிதாஸ். எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன் காளிதாஸ். என்னை அப்படியே சுருட்டி உங்களோட உடம்புக்குள்ள பத்திரமா ஒளிச்சு வச்சிடணும்னு நினைச்ச வேகமா வந்தேன். ஆனா நீங்க வேற ஒரு தீ எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கீங்க. யார் காளிதாஸ் அந்த பெண்? சாரி, இப்ப நான் அதை வெளியில சொல்றதா இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னை வற்புறுத்தாதீங்க காதம்பரி. நீங்க கல்யாணம் செய்துக்க போற பெண் யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நீங்க மனசு மாறி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கேளுங்க, சொல்றேன். எல்லா பழிக்கு பழி வாங்குற மாதிரியான பேச்சாவே இருக்கு. வசந்தாவை எங்க வீட்டை விட்டு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்ன மாதிரியே இப்ப நீங்க பேசுறீங்க. தயவு செய்து சொல்லுங்க. நீங்க கல்யாணம் செய்து கொள்ள போற பெண் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதற்கு பதிலே சொல்லப் போவதில்லை என்பது போன்ற இறுக்கமான பாவனையில் காளிதாஸ் கைகளை மார்பில் கட்டியபடி நின்றான். காதம்பரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண் யார் என்று ஏன் சொல்ல மறுக்கிறான்? அப்படி என்ன ரகசியம்? அப்படி என்ன மர்மம்? எனக்கு அவள் யார் என்று ஏன் தெரியக்கூடாது? எனக்கு தெரிந்த பெண்ணோ அவள். அவளின் அறிவு வினா தொடுத்தது, யோசித்தது, சந்தேகப்பட்டது, ஒரு வினாடி திகைத்தது. சட சடவென சில கணக்குகளை கூட்டியது, கழித்தது. நெருப்பு பொறியாக விடை தெரிந்தது. தீப்பரப்பாக அவளின் கண்கள் விரிந்தன. கோரமான புழுவென அவளின் உதடுகள் நெளிந்தன. ஓ, அவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கா? அதுதான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த அம்மா நீங்க போய் வாழ்க்கை தரேன்னு சொன்னதும் மறுநாளே வீட்டை விட்டு போயிடுச்சா? வெல், எனக்கு தெரியாமலேயே எங்க வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய நாடகம் நடந்திருக்கு. சாரி, வெரி வெரி சாரி. இதை மட்டும் என்னால தாங்கவே முடியாது காளிதாஸ். வேற எந்த பெண் கிட்ட தோத்து போனாலும் போவனே தவிர அந்த வசந்தா கிட்ட மட்டும் என்னால தோத்து போகவே முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுடாதீங்க காளிதாஸ். தயவு பண்ணி விட்டுடாதீங்க. நான் அவளை வெறுக்கிறேன் காளிதாஸ். அந்த வசந்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க. நோ நோ, ப்ளீஸ். நான் உங்களை காதலிக்கிறேன் காளிதாஸ். ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. போங்க, போய் அந்த வசந்தா கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு நான் தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். என்னத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை விட்டுட்டு வசந்தாவை பண்ணிக்கிறதுக்கு உங்களை நான் விடவே மாட்டேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க காதம்பரி. அப்படி உங்களை இழந்துடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ஏத்த நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். காளிதாஸ் காதம்பரியின் கைகளை பிடித்து கெஞ்சினான். நான்சென்ஸ், என்னால முடியாதுங்க. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியவே முடியாது. போங்க, போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சாரி, அது மட்டும் இனிமே என்னால முடியாது. கொடுத்த வாக்க மீறி இந்த ஜென்மத்துல நான் நடக்க மாட்டேன். நான் சொன்னா எது வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கீங்க. காதம்பரி, நான் விஷம் குடிச்சு சாகணும்னு சொல்லுங்க. இந்த நிமிஷமே சாகற. நீங்க வசந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னை விட்டு செத்து போறதும் ஒண்ணுதான் எனக்கு. இப்படி பேசினா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொன்னதை உங்களால செய்ய முடியாது, அப்படித்தானே? வீறிட்டாள் காதம்பரி. காளிதாஸ் பேசாமல் நின்றான். காதம்பரி ஆத்திரத்துடன் மீண்டும் மேஜை மீது ஓங்கி ஒரு குத்து விட்டாள். அவள் முகமெல்லாம் வியர்த்து இரத்தமாக சிவந்திருந்தது. வெகு தூரம் ஓடி வந்தவள் போல மூச்சு வாங்கியதில் நெஞ்சு உயர்ந்து உயர்ந்து தணிந்தது. கைக்குட்டையை எடுத்து முகத்தை அழுத்தமாக துடைத்தாள்.
வாட்சில் மணி பார்த்தாள். லுக், மணி இப்ப 12. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. நாளைக்கு மத்தியானம் இதே 12 மணிக்கு நீங்க அந்த வசந்தாவை பார்த்து சாரி சொல்லிட்டு வந்து ஆகணும். அப்படி நீங்க வரலைன்னா காதம்பரி அவ அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிட்டா என்கிற செய்திதான் வரும் உங்களுக்கு. என்ன நீங்க வாழ வைக்க போறீங்களா என்கிறதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன். படிகளில் வேகமாக இறங்கும் முன் காதம்பரி சில வினாடிகள் தயங்கினாள். பிறந்த நாள் பரிசாக காளிதாசுக்கு ஜோல்னா பையில் கொண்டு வந்திருந்த ரிஸ்ட் வாட்சும் ஷர்ட்டுகளும் ஞாபகம் வந்தன. அவனை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவற்றை கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. மடமடவென படிகளில் இறங்கி மறைந்தாள். கீழே காரின் கதவு பலத்த சத்தத்துடன் மூடும் சத்தம் கேட்டது. ஒரு சமுத்திரம் வந்து போனாற்போல் இருந்தது. காளிதாஸ் அசையாத பாறையாக நின்று கொண்டிருந்தான். சொன்னதை செய்தே காட்டும் அவள் காதம்பரி என்பது நன்றாகவே காளிதாஸ் உணர்ந்திருந்தான். ஆனாலும் வசந்தாவை திருமணம் புரிவதென்ற முடிவில் இருந்து நூல் இழை கூட அவனுடைய மனம் பின் வாங்கவில்லை. வார்த்தை மாற முடியாத சத்திய ஸ்தூபமாக உறைந்து நின்றான். தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாமல் காதம்பரி வேகமாக காரில் ஏறி செல்வதை பார்த்த காளிதாசின் அம்மா சிறிது நேரம் திகைப்புடன் நின்றுவிட்டு வேகமாக மாடிப்படி ஏறி போனாள். மேஜை மீது 2 டம்ளர்களிலும் பால் பாயசம் அப்படியே இருந்தது. காளிதாஸ் எதுவும் பேசாமல் அம்மாவையே பார்த்தான். தம்பி, என்னையா நடந்தது? ஏன் அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம போகுது? கோவிச்சுக்கிட்டியாத? நான் அதை கோவிச்சுப்பேனாமா? அது கோவிச்சுக்கிட்டு அப்படி வேகமா ஓடுது. இப்பத்தானே சிரிச்சுக்கிட்டே மாடி ஏறி வந்தது. அதுக்குள்ள என்ன கோபம்? காளிதாஸ் பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டான். இப்போ என்னை எதுவும் கேட்காதீங்கம்மா. எனக்கே தெரியல என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு. நீங்க கீழே போங்க. 2-3 நாள் கழிச்சு சில விஷயங்கள் தெளிவானதும் நானே சொல்றேன். பாயச டம்ளர்களை எடுத்துக்கொண்டு அவனின் அம்மா ஏதோ முனங்கியபடி கீழே இறங்கி சென்றாள். காளிதாஸ் அறைக்குள் உலாவிக் கொண்டே இருந்தான். திடீரென வாழ்வில் இருள் சூழ்ந்து கொண்டாற்போல் இருந்தது. வாழ்வு செல்லப்போகும் திசையே புரியவில்லை. வசந்தாவை புறக்கணித்து காதம்பரியை ஏற்கும் அதர்மத்தை மேற்கொள்வது அவனால் இயலாது. ஆனால் காதம்பரியின் விபரீத முடிவுகளை கண்டு கொண்டிருக்க முடியாது. காளிதாஸ் பிரம்மையுடன் யோசித்துக் கொண்டே இருந்தான். இருள் சூழலில் எதுவுமே புலனாகவில்லை. அறிவு முற்றிலுமாக ஸ்தம்பித்து போயிருந்தது. பல மணி நேரங்கள் அனைத்தையும் மறந்த பிரக்ஞையற்ற நிலையில் சமைந்து போயிருந்தவனை வசந்தாவின் அண்ணன் சகாதேவனின் குரல்தான் கலைத்தது. காளிதாஸ், காளிதாஸ்! ஓ, வாங்க. என்ன திடீர்னு? எதுவும் விசேஷமா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம்னு வந்திருக்க. சகாதேவன் தயங்கி தயங்கி சொன்னான். சொல்லுங்க சகாதேவன். என் தங்கச்சியை நீங்க மன்னிக்கணும். என்னென்ன விஷயத்த சொல்லுங்க. என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லைங்க. வானிலையில் எங்கோ ஒரு இடி உதிர்ந்தாற்போல் இருந்தது. மற்றும் ஒரு கடல் பொங்கி வருவதாக தெரிந்தது. காளிதாசின் அடி வயிறு ஒரு முறை உள்நோக்கி சுருண்டது. அதிர்ந்த உணர்வுகளை இறுக பற்றியபடி கேட்டான். என்னங்க, என்னாச்சு திடீர்னு? கொஞ்ச நாளாவே வசந்தாவுக்கு சந்தேகமா இருந்திருக்கு. நேத்திக்கு தான் அது உறுதியாச்சு. என் தங்கச்சிக்கு குழந்தை உண்டாகி இருக்கு. கடல் அலை முகத்தில் பாய்ந்து சிதறியது. குழந்தை உண்டாயிருக்கிறது உறுதியான நிமிஷமே என் தங்கச்சியோட மனசு மாறிடுச்சுங்க. நானும் நேத்து பூராவும் அதுகிட்ட உட்கார்ந்து பேசி நல்லா யோசிச்சு பார்க்க சொல்லி போட்டேன். ஆனா அவளால மறுபடியும் கல்யாணம் செய்துக்கிறது என்கிறத பத்தி நினைக்கவே முடியலைங்க. அதுதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி தன்னை அது மன்னிச்சிட சொல்லிச்சு. இனி கஷ்டமோ நஷ்டமோ அவளையும் அவளுக்கு பிறக்க போற பிள்ளையையும் காப்பாத்துற பொறுப்பை கடவுள் எங்கிட்டயே கொடுத்துட்டார். அவ கல்யாணத்தின் போது ராஜரத்தினம் கொடுத்த 20,000 ரூபாயில் தான் நான் ஆரம்பித்த சின்ன பிஸ்னஸ் சுமாரா நடக்குதுங்க. அதை வச்சு நாங்க பிழைச்சுப்போம். ஒரு கடல் வந்து அழித்து விட்டு போன அனைத்தையும் வேறொரு கடல் வந்து முழுமையாக நிர்மாணித்து விட்டது. அத்தனை மேகமும் கலைந்து இருள் நீங்கியது. உலகம் உயிர் பெற்றது. இனி சிந்துவதற்கு கண்ணீர் இல்லை என்ற நிலையில் காளிதாஸ் எழுந்து நின்றான். வாட்சில் மணி பார்த்தான். 4. அவனுடைய உணர்வுகளின் எதிரில் காதம்பரி மட்டும்தான் நின்றாள். காதம்பரி மகளா மனைவியா என்றெல்லாம் அவன் சிந்திக்கவில்லை. நாளை ஊர் அவளை மனைவி என்ற முத்திரை குத்தலாம். ஏதோ ஒரு கழிவிறக்கத்தில் இக்கட்டான நிலைக்கு அவள் மகள் என மனோ தத்துவம் விண்டுரைக்கலாம்.
காதம்பரி என்ற உண்மைக்கு அவையெல்லாம் வெறும் வியாக்கியானங்கள். வியாக்கியானம் பெரிதில்லை, பிரதானம் உண்மையே. காதம்பரி எனும் உண்மையை நோக்கி கொட்டிவாக்கம் விரைய காளிதாசுக்கு எந்த வாகனங்களும் போதுமானதாக இல்லை. சிறிது தூரம் வேகமாக ஓடினான், சிறிது தூரம் வேகமாக நடந்தான், மறுபடியும் ஓடினான், மறுபடியும் நடந்தான். திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தவன் சிறிது களைப்புடன் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தூரத்து கடலை பார்த்தபடி நின்று இளைப்பாறினான். அப்போது பரிச்சயம் இல்லாத புத்தம் புதிய சாக்லேட் வண்ண கார் ஒன்று அவனை ஒட்டி வந்து நின்றது. காரின் அத்தனை கரிய கண்ணாடிகளும் உயர்த்தப்பட்டிருந்ததால் காருக்குள் இருப்பது யார் என காண முடியாமல் காளிதாஸ் சற்று மலைத்து நின்றான். சட்டென இடதுபுற கண்ணாடி இறங்கியது. நெருப்பு தணல் போல் காதம்பரி தெரிந்தாள். உணர்வு மேலீட்டில் இருவரும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள். திரண்டு எழும்பிய உணர்ச்சியை விழுங்கிக் கொண்டே காதம்பரி காரில் இருந்து இறங்கினாள். அதுக்குள்ள இப்படி அவசரமா ஓடி வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? காதம்பரி அவளுக்கே உரித்தான பாணியில் கேட்டவாறே காரின் கதவை சாத்தினாள். காளிதாசுக்கு பதில் சொல்ல நான் எழவில்லை. சாக போறதுல இருந்து என்ன காப்பாத்திடணும் என்கிறதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கீங்கன்னா வந்த பாதையிலேயே நீங்க திரும்பி ஓடலாம். பந்து வீச்சாக தெரித்த வார்த்தைகளை காளிதாஸ் உறுதியான கருணையுடன் தாங்கிக் கொண்டான். காரை லாக் பண்ணிட்டு வாங்க, அலை வரைக்கும் நடந்துகிட்டே உங்களுக்கு பதில் சொல்றேன் என்றான். சில வினாடிகள் செருக்குடன் யோசித்துவிட்டு காதம்பரி காரை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு மணலில் நடந்தாள். காளிதாசும் அவளை பின்தொடர்ந்தான். உங்களை சாவில் இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும்னா இப்படி நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். எங்க அம்மாவை அனுப்பியிருப்பேன். அப்படின்னா இப்ப சொல்லுங்க, இந்த காளிதாஸ் காதம்பரிக்கா இல்ல வசந்தாவுக்கா? கடவுள் காதம்பரி பக்கம்தான் இருக்கார். கடவுளை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தெரிய வேண்டியது காளிதாஸ் யார் பக்கம் என்றுதான். கடவுளே காதம்பரி பக்கம் இருக்கும்போது காளிதாஸ் மட்டும் யார் பக்கம் இருந்திட முடியும்? தேங்க் காட் என நெஞ்சு முணுமுணுக்க காதம்பரி நின்று காளிதாசை திரும்பி பார்த்தாள். பாறையாக இறுகி போயிருந்த நெஞ்சு பனியாக உருகிவிடும் போல் இருந்தது. எனினும் உடனடியாக கரைந்து போக இன்னும் அறிவு பதமாக இருக்கவில்லை. எச்சரிக்கையுடன் தன்னை சற்று இறுக்கி கொண்டாள். இத மத்தியானம் 12 மணிக்கு சொல்லி இருக்கலாம் இல்லையா? 12 மணிக்கு அப்புறம் தானே கடவுள் வந்து சொன்னார் நான் காதம்பரி பக்கம்னு. கடவுள் எந்த உருவத்தில் வந்து சொன்னாரோ? காதம்பரி சற்று இகழ்ச்சியான தொனியில் கேட்டாள். எந்த உருவத்தில் வந்து சொன்னார்னு சொன்னா தாங்கிப்பீங்களா காதம்பரி? 9 வருஷம் நெஞ்சில நெருப்பையே சுமந்திருக்க. சில வினாடிகள் காளிதாஸ் நெகிழ்வுடன் காதம்பரியையே பார்த்தான். வசந்தாவின் வயிற்றில் வளரும் உங்க அப்பாவின் வாரிசு உருவத்தில் வந்து கடவுள் சொன்னார்னு சொன்னா நம்புவீங்களா காதம்பரி? காதம்பரி ஒன்றும் விளங்காமல் மலங்க மலங்க விழித்தாள். காளிதாஸ் நடந்தவற்றை சுருக்கமாக விவரித்தான். அவ்வளவுதான். காதம்பரியின் நெஞ்சு பனி பொதியாகி பொல பொலவென உருகியது. முழுமையாக தன்னை இழந்து நண்பன் காளிதாஸின் மார்பில் உதிர்ந்து விட்டாள். பனிக்கரைசல் உஷ்ணமான நீராக அவளின் கண்களின் வழியே கொட்டியது. காளிதாஸ் காதம்பரியை உவகையுடன் தழுவிக்கொண்டான். மாலை சூரியனின் தகப்பு அவர்கள் இருவரின் மேலும் பொன் முலாம் இட்டிருந்தது. தென் திசை காற்று அவர்களை சுற்றிலும் வியாபித்திருந்தது. உணர்ச்சி நெரிசல் தணிந்ததும் தன்னை விலக்கி கொண்ட காதம்பரி காளிதாசை பார்த்து காதலுடன் புன்னகை செய்தாள். கடைசியில எங்க அப்பா தான் என்னை காப்பாத்தி இருக்கார் என்றாள் உவகையுடன். உங்க கடவுள் அவர்தானே, அதனால தான் காப்பாத்தி இருப்பார். வாங்க வீட்டுக்கு போவோம். காதம்பரி கண்ணீரை துடைத்தாள். ஏங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துவிடலாம். எங்க வீட்டுக்கு போகணுமா காதம்பரி? இல்ல, மேற்கு மாம்பலத்துல அவங்க வீட்டுக்கு. மேற்கு மாம்பலமா? எதுக்கு? காளிதாஸ் திகைப்புடன் கேட்டான். எங்க சின்னம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிறிது நேரம் இருவரும் மனம் நெகிழ நின்றார்கள். பின் காதம்பரி குரல் அடைக்க சொன்னாள். இது என்னோட திருத்த முடியாத கேரக்டர். யாரையாவது எதிலாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா அவங்கள கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுவேன். ஆனா அப்படி ஜெயிச்சிட்ட அப்புறம் என்கிட்ட தோற்று போனவங்க மேல எனக்கு ரொம்ப பரிதாபமும் பாசமும் வரும். காளிதாஸ் காதம்பரியின் கைகளை இறுக பிடித்து கொண்டான். இனிமே நாம செய்ய வேண்டியது எங்க சின்னம்மாவை எங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறது தான்.
எப்போ எங்க அப்பாவோட வாரிசு அவங்க வயித்துல வளர ஆரம்பிச்சிடுச்சோ, அப்பவே அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறது தர்மம் மட்டும் இல்ல. அதுதான் எங்க அப்பாவுக்கு நான் காட்டுற நன்றி கடன் கூட. இல்லையா காளிதாஸ்? நிச்சயமா. வாங்க போகலாம். அந்த புத்தம் புதிதான கார் சென்னை நோக்கி திரும்பி வசந்தா வீடு இருக்கும் மேற்கு மாம்பலம் திசையில் விரைந்தது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.